செட்டில் ஆயிருவீங்க போல இருக்குதே. நீங்க தான் தண்ணியில இருப்பீங்களா? நாங்களும் தண்ணியில தான் இருப்போம். சின்னமா மெதுவா. என்ன ஊர்ல தண்ணியே போனது இல்லையா இருக்குது? அபி 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 நீ பார்த்து பயப்படுறதுக்கு நாங்க ஒன்றும் பேய் பிசாசும் இல்லை, ரவுடி குடும்பமும் இல்லை. நான் உன் தாய் மாமன், உங்க அம்மா கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணன். இது என் கசின், இது அவனுடைய வைஃப். இவர் உன் தாத்தா, அது உன் அத்தை, அவங்க உன் பாட்டி. உங்களுக்கு என் மேல உண்மையிலேயே பாசம் இருந்தா இப்படி தாலிக்குள்ள இருந்து தூக்கிட்டு வருவீங்களா? உன்னை பார்க்கறதுக்காக நான் எத்தனை தடவை பேங்காக் வந்தேன் தெரியுமா? ஆனா உங்க அம்மா என்ன உன்னை பார்க்கவே விடல. இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட எத்தனையோ தடவை முயற்சி பண்ண, அப்ப கூட உங்க அம்மா நெருங்கவே விடல. அதனாலதான் அம்மா உரிமையோட கூட்டிட்டு வர வேண்டிய உன்னை இப்படி திருட்டுத்தனமா தூக்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இந்த தாய்மாமனுக்கு வந்துருச்சு. அபி, நீ வந்துட்டா போதுமா? உங்க அம்மா பின்னாடியே வந்துருவா. எங்க அன்பை நீ புரிஞ்சுக்க. இது பாருமா அபி, உங்க அம்மா உன்னை வயத்துல கருத்தரிச்சப்பவே இது ஊருக்கே கிட வெட்டி விருந்து வச்சோமா இந்த தாத்தா. அதுக்கப்புறம் எங்க மேல உள்ள கோபத்துல உனக்கு 3 வயசு இருக்கும் போதே உங்க அம்மா உன்னை கூட்டிட்டு பேங்காக் போயிட்டா. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் 14 வருஷம் என் பொண்ணையும் உன்னையும் பாப்பனான்னு துடிச்சுக்கிட்டு இருந்தது கிழவ மனசுக்கு இன்னைக்கு தாண்ட ஆறுதல் கிடைச்சிருக்கு. முதல்ல மிரட்டி பாத்தீங்க, அது முடியலனதும் சென்டிமெண்டா பேசி என்ன லாக் பண்ண பாக்குறீங்க இல்ல? கிட்ட வராதீங்க. ஐயோ கிட்ட வராதீங்க. அபி, என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்? கிட்ட வராதீங்க. அபி வேண்டாம். வந்தீங்க. வேண்டாம். அபி, சொன்னா கேளு அபி. வேண்டாமா? அவங்க வீட்டுல ஆம்பளை இல்லாம இருக்கலாம், ஆனா காவலுக்கு இந்த நன்றி உள்ள நாய் இருக்குதுடா. வாங்கம்மா. மம்மி, அடடே வாங்க மச்சான், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன விஷயமா வந்தீங்க? நம்ம ஜாதிகார பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல 10வது வரைக்கும் தான் இருக்கு. அதை +2 வரைக்கும் ஆக்கிறதுக்கு பர்மிஷன் வேணும். அந்த ஸ்கூல்ல முறையா ஒன்றும் வசதி வாய்ப்பு இல்லையே. இடம் இல்லைன்னா பர்மிஷன் கொடுங்க, 4 கூரை கொட்டாய போட்டு ஆரம்பிச்சிருவோம். முறையான வசதி வாய்ப்பு இல்லாத எந்த ஸ்கூலுக்கும் சட்டப்படி எங்களால பர்மிஷன் கொடுக்க முடியாது. சட்டப்படி கொடுக்க வேண்டாம், சைடுல ஏதாவது வாங்கிட்டு கொடுக்கலாமே. மிஸ்டர் பால்பாண்டி, மனசையும் கையையும் சுத்தமா வச்சிருக்கோம் தான் அந்த காமராஜ். பொண்டாட்டியோட அண்ணங்கிற ஒரே காரணத்துக்கு அவனை சும்மா வர்றேன். மரியாதை வெளியே போ. நான் ஒன்னும் இங்க உறவு கொண்டாட வரல. லஞ்சமே வாங்க மாட்டேன்னு சொன்ன உன் புருஷன், கரப்ஷனே இல்லாத கராரான கலெக்டர் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு அந்த ஜாதி பயலுக ஸ்கூலுக்கு +2க்கு பர்மிஷன் கொடுத்துருக்கான். இதுல 10 லட்சத்தி 1 ரூபாய் இருக்கு. இத வாங்கிட்டு நம்ம ஜாதி ஸ்கூலுக்கும் பர்மிஷன் கொடுக்க சொல்லு. ஏய், என்ன தகராறு பண்ணே வந்திருக்கியா? முறை இல்லாத எந்த விஷயத்துக்கும் நான் பர்மிஷன் கொடுத்ததே கிடையாது. வாங்குற லஞ்ச பணத்தை பொண்டாட்டி கிட்ட கொடுக்காம வெப்பாட்டி கிட்ட கொடுக்கறியா? நிறுத்துன. ஜாதி வெறிங்கிற சாக்கடையில கேவலமா குளிக்கிறவன் நீ ஏன் புருஷனை குறை சொல்றியா? வெளியே போ, போ வெளியே. டேய், அன்னைக்கு அந்த ஜாதிக்காரன் முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சிட்ட, இப்போ என் தங்கச்சி வாயாலேயே என்ன வெளியில போ சொல்லிட்ட. டேய், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா.
14 வருஷமா கட்டி காப்பாத்தின பொக்கிஷம் இன்னைக்கு எங்கே என் கையை விட்டு போயிடுமோன்னு பயந்துட்டேன். அதை திருப்பி என்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். இந்தா 10 லட்சம் ரூபாய் செக். வேணாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். பேசின காசுக்கு மேல 10 பைசா கூட எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுங்கிறது என்னோட பாலிசி. ஏன் கத்தி, இது உனக்கு ஓவரா தெரியலையா? ரோட்ல 1 ரூபா காசு துருப்பிடிச்சு கிடந்தாலும் அதை எடுத்து தேய்ச்சு 4 பீடி வாங்கி அடிக்கிறவன் நீ. அந்த அம்மா கொடுத்த 10 லட்சம் ரூபாய் செக்க பொசுக்குன்னு வேணான்றீங்க. ஒரு சின்ன சந்தேகம் சார். சொல்லுங்க. அம்மாவோட சொத்து மதிப்பு 20 கோடி இருக்குன்னு நான் சொல்றேன். 10 கோடி தான் இவன் சொல்றான். உண்மையில எவ்வளவு தேரும் சார்? நீங்க 2 பேரும் சொன்னது தப்பு. அம்மாவோட சொத்து 5000 கோடி. அந்த 5000 கோடி ஜாக்பாட் அடிக்க போறவன் அபியை கட்டிக்க போற மாப்பிள்ள. எவனோ அடிக்க போறத நம்ம அடிச்சாங்க.